இங்க பாரு நண்பா, ரோட்டின் 2 பக்கங்களிலும் எவ்வளோ அழகாக வர்ணனை வல்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒன்றும் சைவ ஆலயம் அல்ல. நாங்க போய்க்கொண்டிருக்கிற ஜாழ்ப்பாணத்துல பிரசித்தமான பாசக்காரங்க இருக்கிற ஒரு பாசையூர் என்ற இடத்துக்கு தான். இளைஞர்கள் வெறித்தனமான ஒரு துள்ளலான இளைஞர்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போய்க்கொண்டிருக்கோம். சரி, அப்படி எந்த இடத்துக்கு போகிறோம்டா, பாசையூர், யாழ்ப்பாணம் பாசையூரில் இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இலங்கையிலே மிகவும் பிரசித்தமான ஆலயங்களில் ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயம். ஜூன் 13ஆம் தேதி இதன் திருவிழாவானது தொடங்கப்படுகிறது. உண்மையில் நாம் அறிந்த ஒன்றுதான், வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கிற்கு மேற்பட்ட பல மக்கள் இந்த ஆலயத்திற்காக வருகை தருவார்கள். இது போர்த்துகேயர் காலத்தில் ஒரு சின்ன குடிசையாகத்தான் இருந்தது. பிறகு போக போக அழகாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது என்பதை பாருங்கள். மின்விளக்குகளின் வர்ணனை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் 2024ஆம் ஆண்டு வத்திக்கானிலிருந்து ஒரு அந்தோனியார் நினைவு சின்னம் இங்கே கொண்டு வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாசையூருக்கே ஒரு தனி மகுடம் சேர்க்கிற ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயமாக இந்த புனித அந்தோனியார் ஆலயம், கத்தோலிகர்களுக்கான அந்தோனியார் ஆலயம் காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த கல் ஆலயம், அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயம் 1911 கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆலயத்தின் முன் பக்கமே மேல் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக தெரிகிறது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. புனித அந்தோனியார் அற்புதங்களின் புனிதர் என்று கூறப்படுகிறது. காணாமல் போன பொருட்கள் கிடைக்கவும், குடும்ப மற்றும் வாழ்க்கை சிக்கல்கள் தீரவும் அவரிடம் வேண்டுதல் அந்த கத்தோலிக்கர்களின் மரபாக உள்ளது. இந்த ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக, கத்தோலிக்கர்களின் ஆலயமாக காணப்படுகிறது. ஆலயத்தின் முன்பக்கம் எவ்வளவு அழகான முறையில் சோடனைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது. நம்பிக்கையுடன் வருவோர் வெறுமனே வீடு திரும்புவதில்லை, அந்தோனியார் அருளால் வாழ்க்கை மலரும் என்பதே இந்த கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருவிழாவை பார்த்த மட்டில் தெரிந்திருக்கும் பெருந்தொகையான மக்கள் குழாம் பரவி நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது.